வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் வெற்றியின் 20வது ஆண்டு தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டம். போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை. கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றார் எடியூரப்பா. 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருகிறார். பசுமை நாடாளுமன்றம், பசுமை தேசம் திட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் உயிர்காக்கும் நோய்களுக்கு அதிக அளவில் சிகிச்சை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். திங்கட்கிழமை விசாரணை. வட தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். கார்கில் போர் வெற்றியின் 20வது ஆண்டு தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டதுடன் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 1999ஆம் ஆண்டு இதே நாளில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கார்கில் பகுதியில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படைகளை விரட்டியடித்த நாள் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், கார்கில் சிகரத்தில் 1999ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தினரின் மகத்தான சாதனை எண்ணி நாடு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அந்த போரில் இந்தியாவின் எல்லையை நிலைநிறுத்திய நமது ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜம்மு காஷ்மீர் மாநில தலைநகர் ஸ்ரீநகரில் சினார் படைப்பிரிவில் உள்ள பதாமிபாக் போர் நினைவிடத்தில் போரில் உயிர் நீத்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டை பாதுகாக்கும் பணியில் இந்திய ராணுவத்தினரின் தீரச்செயல் மற்றும் அளப்பரிய தியாகத்திற்கு மரியாதை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கார்கில் பகுதிக்கு சென்றபோது எடுத்த புகைப்படங்களை தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அங்கு வீரர்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் மறக்க முடியாதது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கார்கில் போர் நடந்தபோது தாம் அந்த பகுதிக்கு சென்று வீரர்களுக்கு தார்மீக ரீதியில் ஆதரவு அளித்ததாகவும் அப்போது தாம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேச மாநில பிஜேபியின் மத்திய பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டதாகவும் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். காஷ்மீரின் திராஸ் பகுதியில் அமைந்துள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதிகள் இன்று காலை அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், காவல்துறை தலைவர் சுந்தரி நந்தா உள்ளிட்டோரும் கார்கில் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் வெலிங்டன் கண்டோன்மெண்டில் கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கண்டோன்மெண்ட் பள்ளி மாணவ மாணவிகள் கார்கில் போர் குறித்து தத்ரூபமாக நடித்து காட்டினர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். God Almighty for a pleasant weather.
இந்தியாவுக்கு எதிரான தீவிர தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்தால் துல்லிய தாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார். அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் ஏற்கனவே ராணுவத்தால் பாகிஸ்தானுக்கு தெளிவான மற்றும் உறுதியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டால் பதிலடி தொடரும் என்று கூறினார். அமைதி காலங்களிலும் முப்படைகள் இணைந்து செயல்படுவதாகவும் இதன் மூலம் நல்ல ஒருங்கிணைப்புடன் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொறுத்தவரை உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளது என்று ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மாநில பிஜேபி தலைவர் எடியூரப்பா இன்று பதவியேற்றுக் கொண்டார். கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை குமாரசாமி ராஜினாமா செய்தார். இதையடுத்து பெங்களூருவில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வஜுபாய் வாலாவை இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 6:30 மணியளவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் எடியூரப்பா மட்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் வஜுபாய் வாலா அவை பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ಸಂವಿಧಾನದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡ नए तौर पर चौथी बार मुख्यमंत्री. பதவியேற்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகிற 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் தமது அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க இருப்பதாக கூறினார். பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு உடனடி நிதி மசோதாவை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நெசவாளர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்த எடியூரப்பா விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநில அரசின் பங்காக 4000 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். பசுமை நாடாளுமன்றம் பசுமை தேசம் என்ற திட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ருத்ராட்ச மரக்கன்று ஒன்று மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் நட்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நாட்டில் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்று நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டை பசுமையாக்க வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய குறிக்கோள் என்றார். மரங்களை நடுவதே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முக்கிய பங்களிக்கும் எனவும் இதற்கு மாற்றாக வேறு எதுவும் இல்லை என்றும் மக்களவைத் தலைவர் குறிப்பிட்டார். இந்த திட்டம் முழுவதும் 125 கோடி மரக்கன்றுகள் நட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். माननीय प्रधानमंत्री जी ने वृक्षारोपण पेड़ लगाकर इस हरित भारत बनाने का एक संकल्प देश की जनता को दिया है और मुझे आशा है कि संपूर्ण देश के अंदर हर गांव हर ढानी के अंदर हम हर गांव को भी हरा भरा करेंगे ताकि भारत सबसे पर्यावरण के अंदर अगर कहीं भारत का नाम आए तो सबसे पहले भारत का नाम आए, क्योंकि अगर पर्यावरण को शुद्ध रखना तो पेड़ लगाने के अलावा कोई विकल्प नहीं है. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கம்பெனிகள் திருத்த சட்ட மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தை மேலும் திறம்பட செயல்படுத்தவும் தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்தின் பணிச்சுமையை குறைக்கவும் இந்த சட்ட திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த மசோதாவின் மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் ஆர் ராசா, எளிதில் தொழில் தொடங்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 77வது இடம் வகிப்பதாக உலக வங்கி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார்.
தொழில் தொடங்குவதை மேலும் எளிதாக்கும் வகையிலான இந்த திருத்தம் கம்பெனி பதிவாளருக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதாக குறிப்பிட்ட அவர், அவ்வாறு அல்லாமல் குழு உறுப்பினர்களுக்கு முடிவுகள் தொடர்பான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சிறு மற்றும் நிறுவனங்கள் எளிதில் தொழில் தொடங்க இந்த திருத்தம் வகை செய்யும் என்று தெரிவித்தார். செயல்படாத போலியான 4 லட்சம் நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களில் இடம்பெறும் பட்டியலை அவைத்தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதன்படி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கணக்கு குழுவின் தலைவராக இருப்பார். பிஜேபியின் ஜெயந்த் சின்ஹா, திமுகவின் TR பாலு உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். மீனாட்சி லேகி தலைமையிலான பொது நிறுவனங்கள் குழுவில் கனிமொழி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் நலனுக்கான தலைவராக கிரித் பிரேம்ஜிபாய் சோலங்கியும், மதிப்பீட்டுக் குழுவின் தலைவராக கிரிஷ்பால் சந்திர பப்பட்டும் இருப்பார்கள் எனவும் ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்கடி, மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட பிறகு தில்லி, கொல்கத்தா, தில்லி, மும்பை உள்ளிட்ட பிற வழித்தடங்களிலும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொண்டார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தை 1,08,000 கோடி ரூபாய் செலவில் 2023ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இந்திய ரயில்வேயை உலகின் முதலாவது 100% பசுமை ரயில்வேயாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். இதற்காக ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் மாபெரும் ஆயுள் காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இருதய அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் உள்ளிட்ட உயிர்காக்கும் நோய்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், சிக்கலான பிரசவங்கள், கேட்ராக்ட் எனப்படும் கண்புரை அறுவை சிகிச்சைகள் மற்றும் இருதய பைபாஸ் மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்ட் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக கூறினார். தவிர வேறு பல நோய்களுக்கும் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பது அனைத்து மாநிலங்களிலும் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் அரசு குழந்தைகளை செயல்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பட்டு வருவதாகவும் கூறினார். சிசு மரணத்தை தடுக்கவும், பிரசவ காலத்தில் பெண்கள் உயிரிழப்பதை தடுக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். 5 வயதுக்குட்பட்டவர்கள் உயிரிழப்பது 2008ஆம் ஆண்டில் 1069 என்ற விகிதத்தில் இருந்ததாகவும் 2017ஆம் ஆண்டு அது 1037ஆக குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேபோல் சிசு மரணங்களும் தேசிய அளவில் குறைந்துள்ளதாக 2008ஆம் ஆண்டு 1053ஆக இருந்த அந்த விகிதம் 2017ஆம் ஆண்டில் 1033ஆக குறைந்துள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். தேசிய சுகாதார இயக்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. குழந்தைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 68,195 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 10 கோடி மக்கள் பயனாளிகளாக உள்ளனர் என்று ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். 8,059 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் 7,980 அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வகை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தை மாநில அரசுகள் நடத்தும் போது காப்பீட்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதில் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி நடைமுறையை பின்பற்றுவதாக அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2வது முறையாக பிஜேபி அரசு பொறுப்பேற்று 20 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செயல் தலைவர் JP நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் 100 நாட்களில் பல்வேறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பாதி தற்போதே நிறைவேற்றப்பட்டுவிட்டதாகவும் கூறினார்.
2024ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வசதி, கிராமப்புற சாலைகள் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சிறு வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் அரசின் முடிவு பலருக்கு பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சினையை தீர்க்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும், நதிநீர் பிரச்சினைகளை அரசுக்கு உள்ள அக்கறையை இது எடுத்துக் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். பெண்ணை ஆற்றின் அரசு தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதால் தமிழகத்திற்கு நீர்வரத்து குறையும் என்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் தமிழகம் தெரிவித்துள்ளது. இந்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 6 படைக்கல தொழிற்சாலைகள் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள 41 படைக்கல தொழிற்சாலைகளை கார்ப்பரேஷன்களாக மாற்றும் முடிவினை மத்திய அரசு வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதனால் படைக்கல தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 85,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் மறைமுக தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். எனவே தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்து பேசி நியாயமான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு 41 படைக்கல தொழிற்சாலைகளும் மத்திய அமைச்சகத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் தொடர்ந்து செயல்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று மத்திய மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு மற்றும் தென்காசி மாவட்டங்களின் அமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தலைமைச் செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சிறப்பு அதிகாரியாக இந்திய குடிமைப்பணி அதிகாரிகள் அருண் சுந்தர் தயாளனும், தென்காசி மாவட்ட சிறப்பு அதிகாரியாக ஜான் லூயிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையின் கீழ் அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக நிதி ஆயோக் வழிகாட்டுதலின் பேரில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 3 கோடி ரூபாய் ஊக்க நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 37 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் 69 கண்மாய்கள் புனரமைப்பு வருவதாக கூறினார். அம்மாவட்டத்தில் 2575 பண்ணை குட்டைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 25 கோடியே 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்நிலைகளில் மழைநீர் சேமிக்கும் வகையில் 13 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 35 குளங்களை ஆழப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இவை அனைத்தும் மழைக்காலத்திற்கு முன்பாகப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார். மாவட்டத்தில் கோரம்பள்ளம், வைப்பாறு, தாமிரபரணி கோட்டங்களில் உள்ள நீர்வடி பகுதிகளில் இத்திட்டத்தில் 35 கண்மாய்கள் தூர்வார அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்தார். ஒவ்வொரு குளமும் 40 முதல் 50 லட்சம் ரூபாய் செலவில் குடிமராமத்து பணிகள் செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி புதிய முதன்மை வருமான வரித்துறை ஆணையராக ராஜீவ் ஜெயின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். 1984ஆம் ஆண்டு இந்திய வருவாய் பணியில் சேர்ந்த அவர் டெல்லி, அலகாபாத், மீரட், முசாஃபர் நகர், லக்னோ ஆகிய நகரங்களில் வருமான வரித்துறையின் பல்வேறு உயர் பதவிகளை வகித்துள்ள சென்னை வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப முகாமில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில், மத்திய உப்பு மற்றும் கடல் ரசாயனங்கள் ஆராய்ச்சி கூடம் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் கடற்பாசி விதை உற்பத்தி மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மத்திய விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் தலைமை இயக்குநர் ஷேகர் மாண்டே இதனை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் புதுப்புரம், தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த மீனவ மகளிர்களுக்கு கடற்பாசி வளர்ப்பு மூலம் மாதம் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாக கூறினார். கடற்பாசி வளர்ப்போருக்கு விதை வழங்குவதற்காக கடற்பாசி உற்பத்தி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு வளர்ந்து வருவதை இளைய சமுதாயத்தினருக்கு தெரிவிக்கவும், அதில் அவர்களது பொறுப்பு என்ன என்பதை உணர்த்தும் வகையிலும் சென்னை வியாசர்பாடியில் உள்ள நர்மதா தேவி அகரானந்த வித்யாலயா இளநிலை கல்லூரியில் பாரத மாதா வந்தனம் மற்றும் பரம்வீர் வந்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓய்வு பெற்ற கர்னல் வாசுதேவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.
பின்னர் மாணவர்கள் தேச பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னதாக பாரத மாதாவிற்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. அடுத்த செய்திகள். இந்தியாவுடன் மிகச்சிறப்பான நல்லுறவை கொண்டுள்ளதாகவும் நட்புறவு மேலும் மேலும் அதிகரித்து வருவதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை நிர்வாகி கெல்லியான் கான்வேயிடம் காஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடி தம்மிடம் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருந்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுடன் அமெரிக்கா சிறந்த நட்புறவுடன் இருப்பதாக கூறினார். பிரதேஷ் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எஸ்.கே. சின்ஹா கனடாவில் அடைக்கலம் தருமாறு அந்நாட்டு அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு பங்களாதேஷ் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலகிய அவர் ஆஸ்திரேலியாவில் சிறிது காலம் இருந்தார். பின்னர் அமெரிக்காவில் அடைக்கலம் கோரி அவர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அமெரிக்க அரசு முறையாக பதிலளிக்காததால் அவர் அங்கு செல்ல இயலவில்லை. பங்களாதேஷ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நாடாளுமன்றம் அகற்றும் சட்ட திருத்தத்திற்கு எதிராக எஸ்.கே. சின்ஹா தலைமையிலான அளித்தது. இதையடுத்து அரசுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலகினார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீரர் வை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் அவர் 21-12, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் டாமி சுகிர்யாத்தோவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து தோல்வியடைந்தார். இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 15-21 என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீராங்கனை அகாஷியிடம் தோல்வியடைந்தார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணையும் தோல்வியடைந்தது. டோக்கியோவில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டி நிறுத்தமாகும் வகையில் அதற்கு முன்பாக நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 பேர் இடம்பெற்றுள்ள இந்த அணியில் ராணி ராம்பால் கேப்டனாகவும் கோல் கீப்பர் சவிதா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இத்தொடரில் ஆஸ்திரேலியா மற்றும் போட்டியை நடத்தும் ஜப்பான் அணிகளுடன் இந்திய மகளிர் அணி விளையாட உள்ளது. அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை இப்போட்டித் தொடர் நடைபெறவுள்ளது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதற்கு பஜ்ரங் பூனியா தகுதி பெற்றுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் ஹர்பல் சிங்கை வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் ரவிக்குமார் தாகியா ராகுலை வென்று தகுதி பெற்றார். 56 கிலோ எடைப்பிரிவில் தீபக் பூனியா பவனை வென்றும் 97 கிலோ எடைப்பிரிவில் மௌசம் கத்ரி சத்யவத் கடியனை வென்றும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றனர். 125 கிலோ எடைப்பிரிவில் சுமித் சத்தேந்தரை வென்று தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டித் தொடர் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை கஜகஸ்தானில் நடைபெறவுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை திருப்பத்தூர், செஞ்சி உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் சில பகுதிகளிலும், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநிலத்தின் வட மாவட்டங்களில் பரவலாகவும் கனமழை பெய்யக்கூடும் என்று நிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கர்நாடக பகுதிகளில் வலுவாக உள்ளது. தமிழக பகுதிகளில் வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வட மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்
சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. $25 லட்சம் மதிப்பிலான பெரிய நீலக்கல் இலங்கையில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய நீலக்கல் இது என்று கருதப்படுகிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள ஒரு தனியார் நகை நிறுவனத்தில் இந்த நீலக்கல் கண்டியில் உள்ள அதன் நகை விற்பனையகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 322 கேரட் கொண்ட அந்த நீலக்கல் 40 கிலோகிராம் எடை கொண்டதாகும். இலங்கையில் 100க்கு முந்தைய விலை மதிப்பு மிக்க பல நீலக்கற்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்ஸ், பிரிட்டன் இடையே ஓடும் கால்வாய் ஒன்றுக்கும் சாதனத்தின் உதவியோடு பறந்து கடக்கும் முயற்சி தோல்வியடைந்தது. பிரான்சை சேர்ந்த பிராங்கி சபட்டா என்பவர் ஜெட் என்ஜின்களின் உதவியில் ஈடுபட்டார். இருபது நிமிடங்களில் அந்த கால்வாயை கடக்க முடியும் என்று அவர் கருதினார். ஆனால் 15 நிமிடங்களிலேயே அவரது முயற்சி தோல்வியடைந்து கடலில் விழுந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் வெற்றியின் 20வது ஆண்டு தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டம். போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை. கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றார் எடியூரப்பா. 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருகிறார். நாடாளுமன்றம் பசுமை தேசம் திட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் உயிர்காக்கும் நோய்களுக்கு அதிக அளவில் சிகிச்சை. மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். திங்கட்கிழமை விசாரணை. வட தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடினை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.